எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலியில டீமனை சமன் செய்யறதா நினைச்சு தவறா போய் ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க இருக்கோம். The story you are about to hear is true. Only the names have been changed. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு சின்ன மியூசிக் பேண்ட் ஒன்று வச்சுருந்தோம். அந்த மியூசிக் பேண்டில் பெரும்பாலும் ஆங்கில பாடல்களே தான் நாங்கள் பாடுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆங்கில பாடல்கள் எல்லாமே ஒரு டார்க் மேஜிக் மற்றும் சாத்தான் இதை தழுவின பாடல்களாகவே இருக்கும். இந்த மாதிரி பாடல்களை தான் நாங்கள் கவராக செஞ்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனோட ஊர்ல இருந்து எங்கள் ஊருக்கு வந்து அங்கே தனியா ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தான். பெரும்பாலும் நாங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நைட்டும் தான் எங்களோட மியூசிக் பேண்டோட பிராக்டிஸை நாங்க செய்ய இருப்போம். ஏன் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சோம்னா வெள்ளிக்கிழமை நைட்டும் சனிக்கிழமை நைட்டும் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சமயத்துல அந்த நண்பன் எங்க கூட வந்து தான் தங்குவான். அங்க கேட்கிற பாடல்களும் கவர் செய்யற பாடல்களும் எல்லாமே ஒரு பிளாக் மேஜிக் சாத்தான் இதை தழுவியே இருக்கிறனால டீமன் சமனிங் அப்படின்னு சொல்ற டீமனை வசப்படுத்துறது இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இதை பத்தின பேச்சு அடிக்கடி எங்களுக்குள்ள போகும். நாங்க எப்பவுமே ஜெனரலா மியூசிக் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 12-1 மணிக்கு அங்க பக்கத்துல இருக்கிற டீ கடையில டீ சாப்பிடுறது வழக்கமா வச்சிருப்போம். அந்த மாதிரி டீ சாப்பிட போகும்போது நாங்க அடிக்கடி பேசுற பேச்சுகள் இதா தான் இருக்கு. அந்த நண்பனும் எங்க கூட சேர்ந்து இது எல்லாத்தையுமே பேசுவான். ஆனா அவனுக்கு அதுல துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அவன் சொன்னது பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாமே ரொம்ப பொய் சொல்றீங்க, இது எல்லாமே போலி, இதுல உண்மைத்தன்மை கொஞ்சம் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட இன்னொரு நண்பன், அப்படி உனக்கு தைரியம் இருந்தா நீயே அந்த டீமன் சம்மனிங்க செஞ்சு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லு, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டான். பிறகு அந்த டீமன் சம்மனிங்க பத்தி அவன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல அது எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டான். நாங்களும் இது சும்மா விளையாட்டுக்காக பேசுறதா நினைச்சுக்கிட்டோம். அவன் எங்க கேங்ல சேர்ந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட நண்பரும் அவனும் ஒரே அலுவலகத்துல தான் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனை எங்களால பார்க்கவே முடியல. அவன் அடிக்கடி எங்க ரூமுக்கு வர்றதவே நிறுத்திட்டான். நாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பிராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு போன் பண்ணாலும் அவன் எடுக்கிறதாவே இல்லை. அப்போ என்னோட நண்பர்கிட்ட நாங்க கேட்டப்போ அவன் சரியாவே என் கூடயும் பேச மாட்டேங்கிறான், ஆபீஸ்லயும் யாரு கூடயும் சரியா பேசுறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் அவனுக்கு எங்க மேல ஏதாவது கோவம் இருக்குமோ இல்ல எங்களை ஏதோ பிடிக்கலையோ என்றுதான் நாங்க நினைச்சோம். ஆனா நடந்த விஷயமே வேற. நாங்க அந்த டீமன் சம்மனிங்க பத்தி ரொம்ப சும்மா விளையாட்டா தானா சொன்னோம். ஆனா நாங்க சொன்னது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இன்டர்நெட்ல பல விஷயங்களை தேடி அது எல்லாத்தையுமே செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அவன் கூட ஆபீஸ்ல யார் பேசினாலும் அவன் சரிவர பேசுறது இல்ல. என் நண்பரே பேசினாலும் அவன் அவ்வளவா பேசிக்காமே இருந்தான். முடிஞ்ச வரைக்கும் தள்ளியே தான் இருந்தான். ஆனா அவங்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் என் நண்பர் நோட் பண்ணிருக்காரு. அவன் அதிகப்படியான பயத்துல இருந்ததா சொன்னாரு. எதை எடுத்தாலும் அவனுக்கு ரொம்ப பயமா இருந்தது. யாரை பார்த்தாலும் பேசுறதுக்கும் இல்ல அவங்க கூட வெளியே போறதுக்கோ பழகிறதுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப பயந்தான் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் கேட்ட எங்களுக்கு ரொம்ப மன சங்கடமா இருந்தது. அவனை நேர்ல போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே அவனோட ரூமுக்கு போயிருந்தோம். அங்க எங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருந்தது. நாங்க அவனோட ரூமுக்கு போயிருந்தப்போ அவனோட ரூம் முழுவதும் கருப்பு பெயிண்டால கவர் செஞ்சு வச்சிருந்தான். விளக்குகள் அத்தனையுமே சிகப்பு கலர் விளக்குகளாக இருந்தது. இதை பார்த்து எங்களுக்கே ஒரு நிமிஷம் ரொம்ப பயமா போயிடுச்சு. அவங்கிட்ட இதை பத்தி கேட்டா அவன் எந்த பதிலுமே சொல்ல. அவன் எதா இருந்தாலும் உங்களை நான் நேர்ல வந்து பார்க்க, இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டான். ஆனா அவன் எங்களை சொல்லும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் என் காதுல ஒழிச்சிட்டு தான் இருக்கு. அவன் அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, அவங்க வர நேரம் ஆச்சு, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னான். எங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா, அவன் தனியா தான் இருந்தான். அவனுக்கு எங்களை தவிர அவனுக்கு மிகப்பெரிய அளவுல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இங்க கிடையாது. ஆனா வேற யாரோ வர போறாங்க அப்படின்னு சொன்னது எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அந்த சமயத்துல எங்களுக்கு அதை கேட்கணும்னு தோணாதனால நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு சனிக்கிழமை வழக்கம் போல எங்களோட பிராக்டிஸ ஆரம்பிச்சோம். எங்க பிராக்டிஸ் ஒரு 12-12:30 மணிக்கு முடிச்சுட்டு நாங்க வழக்கமா போய் டீ சாப்பிட்ற கடையில டீயும் சாப்பிட்டுட்டு வந்து ரூம்ல தூங்க ஆரம்பிச்சோம். என் நண்பனோட படுக்கை ஜன்னலை ஒட்டி தான் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா பார்த்தா எங்க வீட்டோட கேட்டு நல்லாவே தெரியும். அப்போ என் நண்பர் ஒரு சிகரெட் குடிப்பதுக்காக அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு
வச்சுட்டு பெட்ல படுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ கேட்டு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரியே அவருக்கு தோணி இருக்கு. என்ன கூப்பிட்டு கேட்டு பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் வேகமா வெளியே போய் ஜன்னல் கேட் பக்கத்துல பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா எங்களோட நண்பன் தான் அங்க வந்து நின்றுட்டு இருந்தான். எங்களை பார்த்ததும் எதையோ பார்த்து பயந்தவன் போல சீக்கிரமா என்ன வீட்டுக்குள்ள கூட்டு போங்க, சீக்கிரம் கேட்டை தருங்க அப்படின்னு அலற ஆரம்பிச்சான். நாங்க வேகமா கேட்டை திறந்து அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம். அவனை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அவங்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டோம். அப்போ அவன் சொன்ன பதில் எங்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் ஷாக்கிங்கா இருந்தது. அவன் சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என் ரூம்ல தான் இருப்பேன்னு சொல்றாங்க, என்னையும் அவங்களோட இன்னைக்கு இருந்தே ஆகணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா எனக்கு அவங்களோட இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தனால அவங்கிட்ட நாங்க அது யாருன்னு கேட்டோம். அவங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீ ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவன் சொன்ன அடுத்த பதில் இன்னமும் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவன் என்ன சொன்னான்னா, அவங்க எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே தான் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே உங்கள் கேட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட எங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. வாடா அவங்கள போய் என்னன்னு கேட்டுடலாம் அப்படின்னு அவனை வெளியே கூப்பிட்டதுக்கு அவன் பயத்தில் உச்சியிலே இருந்து அலர்ன மாதிரி, என்னால் வெளியே வர முடியாது, அவங்க நான் வந்தா என்னை கொன்றுவாங்க, அதனால நீ வெளியே நீங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு சொன்னான். நாங்கள் கொஞ்சம் அவனை ஆசுவாசப்படுத்திட்டு வெளியே எட்டி பார்த்தப்போ அந்த கேட்டுக்கு வெளியில யாருமே காணோம். எங்களுக்கு ஓரளவுக்கு அவனுக்கு நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அவனை அங்க அன்னைக்கு தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அவன்கிட்ட விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சோம். ஆனா அவன் காலையில எந்த பதிலுமே சொல்லாம, நான் ஊருக்கு கிளம்புறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரூம்ல இருந்து கிளம்பி போயிட்டான். அந்த நாள்ல இருந்து அவன் ஆபீஸும் சரி வராதனால என் நண்பர் எங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அவனை போய் நேர்ல ரூம்ல பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால நாங்க எல்லாருமே மொத்தமா கிளம்பி அவனோட ரூமுக்கு போனப்போ அவன் அங்கிருந்து காலி பண்ணிட்டு அவன் ஊருக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அவன் தங்கியிருந்த இடத்தோட ஓனர் அவன்கிட்ட ரூமோட பெயிண்ட மாத்திரக்கும் காசு கேட்டு வாங்கியிருந்திருக்காரு. அவனோட பக்கத்து ரூம்ல இருந்த பையன் எங்களை பார்த்ததும் எங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டான். அவன் சொன்னதெல்லாம் கேட்கும்போது அங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட மற்றும் பயத்தோட உச்சிக்கே போயிட்டு தான் சொல்லுவான். அவன் அப்படி என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, ராத்திரி நேரத்துல எங்க நண்பர் அடிக்கடி கதவை திறந்து வெளியே ஓடி வர்றதாவும் திரும்ப தானாவே போய் உள்ள கதவை சாத்திக்கிறதாவும் சொன்னான். அது மட்டும் இல்லாம அவன் ரூம்ல இருந்து ஏதேதோ சத்தம் கேட்கறதாவும் அவனும் அடிக்கடி கத்துனதாவும் சொன்னான். நாங்க அவனை ஊருக்கே போய் பார்த்தலான்னு சொல்லிட்டு அன்னைக்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். ஆனா ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் கிளம்பணும். அவன் ஊர்ல அவனை சந்திச்சப்போ அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் சொன்ன விஷயங்கள் இன்னும் அதிர்ச்சி தரக்கூடியதாவே இருந்தது. அவன் சரி வர யாரு கூடயும் பேசுறது இல்லைன்னு, சரியா சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவனை அங்கிருந்து பார்த்துட்டு நாங்க திரும்பி கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். ஆனா அடுத்த 2 நாள் கழிச்சு எங்களுக்கு அவங்க வீட்டில இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை கேட்ட நாங்க எல்லாருமே மொத்தமா உடஞ்சு போயிட்டோம் தான் சொல்லணும். நாங்க எல்லாரும் அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் வேகமா அவனோட வீட்டுக்கு போனோம். அவங்க அண்ணனும் அம்மாவும் இவனுக்கு லவ் ஃபெயிலியர் எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு எங்களுக்கு கேட்டாங்க. ஆனா நாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு ரிட்டர்ன் வந்தோம். ஆனா திரும்ப நாங்க அங்க போகும்போது அவன் எங்க எல்லாத்தையும் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஆமாங்க, அவன் எங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இறந்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் எங்க மனசுல பசில் ஆயிட்டு இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, அவன் குறிப்பிட்ட அந்த ஆட்கள் யாரு? அவன் மனதளவுல பாதிப்படைஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தானா, இல்ல அவனை வேற எதுவும் டீமன்கள் துரத்துறதுனால இந்த முடிவுக்கு வந்தானா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு விடை தெரியாத கேள்வியா தான் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறத மொத்தமா நாங்க விட்டுட்டோம்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த சம்பவத்துல இருந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எதை பத்தின வீடியோ பண்ணணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட கம்யூனிட்டி ரொம்ப சின்னதா இருந்தாலும் நிறைய பேர் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறாங்க. அதனால பாக்குறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அப்பதான் மேலும் மேலும் அதிகப்படியான வீடியோக்களை போட அது எங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ்.